ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகின்றது, அளந்து பேசுபவனை உலகம் மதிக்கின்றது, அதிகம் செயல்படுபவனை மட்டுமே உலகம் கைகூப்பி தொழுகிறது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எதையுமே அதிகமாக இருந்தால், அளவுக்கு மீறி இருந்தால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகம்ன்றது எந்த வகையில் இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். ஸோ அதிகம் பேசுகிறத விட அதிகம் செயல்பாட்டில் நம்ம காட்டுவோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரீங்களா? எங்கடா போறீங்க? போகும்போது யாராவது எங்க போறீங்கன்னு கேட்பாங்களா? ஏ சின்ன மாண்டே, வாய் எப்படி ஒட்டி புடுவேன்னு சொல்லிட்டேன். சோறாக்கி குழம்பாக்கி எல்லாம் ரெடியா வச்சிருக்குது, அதை விட்டுவிட்டு போயிட்டு வரேன்றீங்க. அப்ப அதை எவன் திங்கிறது? அதை நீ தான் சாப்பிடணும். ஏய் ஏம்மா, நாங்கள் சின்ன பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறோம். அவளை பார்க்க போறீங்களா? ஏண்டா பைத்தியக்காரனுங்களாடா நீங்க? இல்ல பைத்தியக்காரனுங்களான்னு கேக்குறேன். அவளே நம்ம வீடு வேணாம் ஒண்ணு வேணாம் ஆத்தா வீட்டுல போய் கோச்சிட்டு உட்காந்து இருக்கானே, அவளுக்கு எம்புட்டி இடத்தால இருக்கும். அவளை பக்கத்துக்கு எதுக்குடா நீ போற? அப்புறம் இந்த மாதிரி அவ போகும்போது நம்ம போய் நின்னோன்னு வைக்கி, அவளுக்கு இதுவே தொக்கா போயிடும். அப்ப நம்ம எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு நம்ம பாட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். இவனுங்களுக்கு நம்ம இல்லைன்னா ஒண்ணு கிழிக்க முடியாது, அதனால நம்மள வந்து கூட்டிக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற எண்ணம் மெத்தப்பல திரிய ஆரம்பிச்சிருவாடா. இவளையெல்லாம் கூப்பிடவே கூடாது, அப்படியே விடணும். அப்பதான் அவளுக்கு நம்ம வீட்டு அருமை என்னன்னு தெரியும். 10 நாளைக்கு மேல போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துருக்க முடியுமா? பாக்குற 4 பேர் கேட்க மாட்டாங்க, என்னாடி வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப அவளே வருவா. நம்ம எதுக்குடா போகணும்? நம்ம எதுக்கு போகணும்? உன் பொண்ணு மட்டும் கோவிச்சிட்டு 3 நாளைக்கு ஒருக்க வந்துட்டு போகலாம். ஆனால் என் பொண்டாட்டி அவள் வீட்டுக்கு போகக்கூடாது. அவளை மட்டும் கோவிச்சிட்டு வந்தால் அவங்க மாப்பிள்ளை வந்து கூட்டிக்கிட்டு போகணும். அதே நான் மட்டும் என் பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வரக்கூடாது. நல்லா இருக்குமா நியாயம்? அவளும் உன் பொண்டாட்டி ஒண்ணுமாடா? என் பொண்டாட்டி உன் பிள்ளையும் ஒன்றே கிடையாது, சரியா? அவள் ஒன்றும் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவிச்சுக்கிட்டு போய் ஆத்தா வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஹச்சுன்னு தும்முனா ஒரு சண்டை, அப்புறம் ஆணு கொட்டாய் விட்டா ஒரு சண்டைன்னு வந்து உக்காந்தது கிடையாது. அவள் மனசு நொந்து போய் தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் காரணம் நீயும் உன் பிள்ளையும் தான். இங்கே இருக்கிறதெல்லாம் சுரண்டி கொண்டு போய் அங்கே கொடுக்குற. திங்கிறது இங்கே, சுரண்டுறது அங்கே. அப்படியப்பா என் புள்ள வர்றதுதான் போவாங்க, எல்லாத்துக்கும் இதா இருக்குல்ல. ஆமா, அப்படிதான் வச்சுக்க. எப்போ மாதிரி நீ வா. இப்ப கூட அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லுவான்னு பார்த்தா அப்படிதான் போறான் பாரு. இந்த லட்சணத்துக்கோசரம் காலையில எந்திரிச்சதுல இருந்து சோறாக்கி குழம்பு வச்சு மூச்சு திணற அதுல புகையில கடந்து எல்லாம் செஞ்சு வச்சா போறானுங்க பாத்தியா? போயிட்டு வரட்டும் இருக்குது. ராசாத்தி, மாமா வாங்க மாமா, உட்காருங்க, காப்பி வைக்கிறேன். ஒண்ணு வேணாத்தா. கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கணும்னு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாங்க. என்னம்மா, போயிட்டு வந்துருவோமா? மாமா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு மாமா, அவங்களா பார்த்து ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரட்டும், நம்ம எதுக்கு மாமா? என்னம்மா பேசுற? ஒவ்வொரு பொண்ணுக்கும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நாளெல்லாம் வாழ்க்கையில அமையாதான்னு எத்தனையோ பொண்ணுங்க காத்துக்கிட்டு தவம் இருந்துகிட்டு இருக்குங்க. உனக்கு எல்லாம் அமைஞ்சு நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இல்லை மாமா, அத்தை ஏற்கனவே நீங்கள் லீவை போட்டுட்டு இந்த கல்யாண வேலையினால அங்கங்கன்னு ஓடுறது ஓடியாருதுன்னு திட்டுறாங்க. இதில் நீங்கள் வேற பட்டெடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கும் திட்டுவாங்க. எனக்கு என்ன மாமா, எது எடுத்து கொடுத்தாலும் நான் கட்டிப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்கும்னு இல்லை, அவங்களே எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் லீவ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அத்தை கல்யாணத்துக்கு உங்களை விடாமல் போயிட்டா ரொம்ப சிரமமாக போயிருமாம்மா. என்னம்மா இப்படி பேசுற? இல்லை மாமா, நான் நடக்கிறது தானே பேசுகிறேன். எனக்கு உங்களோட சொந்தம் ரொம்ப முக்கியம் மாமா. அம்மாவும் அப்பாவும் இல்லைனாலும் அவங்க ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது எல்லாம் சரிதான். ஆனால் அத்தை உங்களை திட்டுறதை என்னால் பார்க்க முடியாது மாமா. அம்மாவும் அப்பாவும் தான் இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் மாமா. சும்மா என் கல்யாணத்துக்காக லீவ் போட்டிங்கன்னா வீட்டில் பொழப்பு கேடும், அதனால அத்தை உங்களை திட்டுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தா. ஆனா என்ன, உன்னை இப்படி ஒத்தையில விடுறதுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்குது. கல்யாண பொண்ணு நீ வேலைக்கு போறேன்ற. வேலைக்கு போறதுனால என்ன மாமா நான் குறைஞ்சிடவா போறேன்?
ஏதோ கையில 10 சேர்ந்துச்சுன்னா அது ஒரு செலவுக்கு ஆகும்ல. ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு எடுத்து வைக்கிறதுக்காவது ஆகும். வீட்டுல இருந்தா அது யார் மாமா கொடுப்பா? நெசமா சொல்றேன் அத்தா, நீ நல்லா இருப்ப பாரு போற வீட்டுல. உனக்காகவே நல்ல குடும்பம் தான் அமைஞ்சிருக்குது. உன் அத்தைக்காரியோட கொடுமையிலையும் இம்புட்டு தூரம் நீ வளர்ந்து ஆளாகி இருக்க. சரி அத்தா, நான் வாரேன். சரிங்க மாமா. மாமா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேணாம் அத்தா, நீ சாப்பிடு. எனக்கு மட்டும் என்ன மாமா ஆசை எதுவும் இல்லாமையா இருக்கு? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்கெல்லாம் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது மாமா. அப்படி ஆசைப்பட்டோம்னா அது நிலைக்காது. எத்தனையோ தடவை எனக்காக எல்லா விஷயத்துலையும் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்றுமே நிலைக்கல. ஆனால் இந்த கல்யாணம் நிலைக்கணும். அதுக்காக தான் என் ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கேன். வேண்டாம் வெறுப்பா இருந்தாதான் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். அதனாலயே ஆசைன்றது இல்லாம போச்சு. இந்த வீணா போய் வழங்காதவன் எங்க வந்து உக்காந்துருக்கான் பாரு. நேரங்காலத்துல வந்து தின்னு தொலைய மாட்டான். இவனுக்கு வேற வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும். என்னங்க என்னங்க சாப்பிட வாங்க, மணி ஆயிடுச்சு. சாப்பிட்றேன். சாப்பாடு ஆறி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒலை வச்சு ஆக்க முடியாது. உங்களுக்கு சூடால கொடுக்கணும். சரி, இங்க ஒரு நிமிஷம் வா. ஒரு நிமிஷம் வா வா. இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? என்ன திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? வா. அந்த வாரேன். உக்காரு. ஐயோ, நீனா போய் விளங்காதவன் என்னத்த பேச போறான்னு தெரியலையே. சும்மா பக்கு பக்கு பக்குன்னு இருக்கே. இந்த ஒன்ட்டு உனக்கு கேட்கணுமே. ஏங்கிட்டியா? என்னது? நீ ஏதாவது என்கிட்ட மறைச்சிருக்கியா? மறைச்சிருக்கியாவா? ஐயோ, இவன் எதை பத்தி கேக்குறான்னு தெரியலையே. பொய் சொன்னா வேற இந்த விளங்காதவனுக்கு பிடிக்காது வேற. இப்ப என்ன பண்றது? எதை பத்தி கேக்குறானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, வடிவை பத்தி கேக்குறானா? ஆத்தாடி, அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது என்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானே. கல்யாணத்தன்னைக்கே சொல்றத விட்டுட்டு சொல்லாம மறைச்சதுக்குன்னு பிடிக்கிறானா? இல்லை ஆத்தால போய் ஆஸ்பத்திரியில் பார்த்ததை கேட்குறானா? இல்ல வேற எதை கேக்குறானே தெரிய மாட்டேங்குதே. என்னத்த சொல்லலாம்னு யோசிக்கிறியா? இல்ல என்னென்னத்தெல்லாம் மறைச்சிருக்கோமே அதை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியா? ஏதோ தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சு முழிக்கிறியா? நான் எதுக்கு முழிக்க போறேன்? நான் எதையுமே மறைக்கலையே. இப்பயும் நான் உங்ககிட்ட அமைதியா கேக்குறேன். மறைச்சிருந்தா ஆமாங்க அப்படின்னு சொல்லு. இல்லையா அப்புறம் நான் என் வேலையை காட்ட வேண்டியதா போயிடும். ஐயோ, இந்த விளங்காதவை எதை கேட்கறானே தெரிய மாட்டேங்குதே. என்னது? எதுவும் தெளிவா சொன்னாதானே தெரியும். உனக்கு தெளிவாவே சொல்றேன். நம்ம வீட்டுல என்ன நடக்குது? அத்தடி வடிவை பத்தி தான் கேக்குறானா? ஐயோ, வயித்த கலக்க ஆரம்பிக்குதே. என்ன? அது அது வந்து நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அது வயசு கோளாறுல. வயசு கோளாறுல? ஐயோ, என்னடா இது நமக்கு வந்த சோதனை. இவன் திங்காம பட்னியா கிடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு அங்கேயே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சே. என்ன சொல்லு? அது வந்துங்க. சரி, நீ உருட்டிக்கிட்டு இருக்கிற விடு. இந்த நம்ம கிட்ட வேலை பார்த்தான்ல இந்த அழகு, அவனை பத்தி உனக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அவனை பத்தி நம்ம கிட்ட கேக்குறாருன்னு தெரியலையே. என்ன தெரியுமா தெரியாதா? அது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, இப்பயும் கேக்குறேன், அழக உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, தெரியும்னு சொன்னா ஏன் மறைச்சேன்னு கேட்பான். தெரியாதுன்னு சொன்னா தெரிஞ்சும் தெரியாதுன்னு சொல்றியான்னு கேட்பான். ஐயோ, இவனோட பேரும் வைக்க போறா இருக்கே. ஏய், எனக்கு தெரியாதுங்க. நிஜமா உனக்கு தெரியாது? தெரியாது. அது உன் அக்காவோட புருஷன்றது உனக்கு தெரியாது? யாரை ஏமாத்திக்கிட்டு திரியிற? அந்த அழகுதான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ண பையனு எனக்கு இத்தனை நாள் தெரியல. நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையனை வேணும்னு நீத்த எல்லா வேலையும் பார்த்து விட்டுருக்க. நான் என்ன பண்ணேன்? நான் அவனுக்கு ஏதாவது உதவி செய்வோன்னு சொன்ன உடனேயுமே கிட்டுக்கிட்டுன்னு ஓடி வந்து எதுக்கு செய்யணும் வைக்கணும்னு சொன்ன. அந்த பையன் கையில இப்படி காயம் ஆனதுக்கு காரணமும் நீதான். அப்ப
உன் வாழ்க்கை இந்த கிழட்டு பயலோட போயிருச்சே, அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீ ஒரு இதுல தான் செஞ்சு விட்டுருக்க. நான் செய்யல. பொய் புலிவிக்கிட்டு தெரிஞ்சாலும் வையே உரிச்சு போடுவேன் சொல்லிட்டு யாருக்கிட்ட உன் வேலையை கட்டிக்கிட்டு இருக்க? ஏங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன என்னமோ நான் பெரிய குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில அவ வந்தா, அவளை இது பண்ணி கூட்டிட்டு போனது அவன் தானே. இப்போ என் வாழ்க்கையும் போனது அவங்களால தான். அதனால தான் நான் பண்ணேன். முக்கியமாக போனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவனை நீங்கள் தான் அடித்து துரத்தி இருக்கணும். சீ, உங்களுக்கு கேவலமா பேசுறதுக்குலாம் உனக்குலாம் வெக்கமாவே இல்லைல்ல? அந்த பையனும் அந்த பொண்ணும் காசு பணத்தை விட முக்கியம், கூலி வேலை பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடி போய் அதுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்குதுங்க. அதை கெடுக்கணும் நீ இந்த வேலையை பார்த்துருக்கியே, நீ எவ்வளோ பெரிய கேவலமானவ. உனக்கு இங்க என்ன குறை இருக்கு? சொல்லு. நகை நட்டை பார்த்தோன்னு நீ தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண. என்னமோ அவங்க உனைய பாலங்கணத்துல தள்ளின மாதிரி எல்லாம் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த பையனை பார்த்த உடனே நீ பார்த்த பார்வையுமே எனக்கு ஒரு நாள் தினந்தோறும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாம காப்பியில உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டுன, கைய சூடாக்கி விட்டு கொப்பளிக்க விட்ட, இதெல்லாம் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணேன். அப்ப இதெல்லாம் நீ தான் பண்ணி இருக்க. அப்ப உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்களே, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அந்த பொண்ணை பத்தி எல்லா பக்கமும் விசாரிச்சேன். அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். உன் வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போகட்டும்ட்டு தான் நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க இருக்கே பாரு, நீயும் ஆத்தாலும் சரியான கேடி. அதுலயும் உங்க அப்பா இருக்கான் பாரு, பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம காசுக்காக வியாபாரம் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு இருந்தான் பாரு. அவனா மனுஷனே கிடையாது. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருக்குது. போ வாரேன். என்னடா இது, இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவள மேல கோவப்படுவான்னு பார்த்தா என் மேல கோவப்படுறான். இவன் நல்லவனா கெட்டவனா ஒரு வெங்காயமே புரிய மாட்டேங்குதே. ராணி அங்க பாரு, ஐயா இன்னமும் அழுதுகிட்டே தான் இருக்காரு. ஐயா, எதுக்கு அப்ப அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வெள்ளத்தாய பார்த்து 24 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் முகத்தை கண்ணுல கூட காட்டல. அவளை பார்க்காம, அவகிட்ட பேசாம, அவகிட்ட சண்டை போடாம, திட்டு வாங்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. நான் வெளியே எங்கேயும் போனாலே 100 வாட்டி போன் அடிப்பேன். அதுக்கே அவ திட்டுவா. ஐயோ, உனக்கு வேலையை பார்க்க தெரியாதா, சும்மா எனக்கு எதுக்கு போன் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு 24 மணி நேரம் ஆச்சு அவகிட்ட பேசி பார்த்து. மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்பதான் அவளை பார்ப்போனே தெரியல. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கு கூட போயிருக்க மாட்டேன். அவளை விட எனக்கு வேலை ஒன்றும் பெருசு கிடையாது, காசும் பெருசு கிடையாது. என் வெள்ளத்தாயி. ஐயா, அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க ஐயா. அம்மாவும் இல்லைன்னு எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. உங்களை விட எனக்கு இப்பதான் அவங்க கிட்ட பழகினேன். ஆனா என் அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அவங்க என் மேல காட்டுற அன்பு. அப்படின்னும் போது நான் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். யாருமே எங்க கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் எங்களை விரட்டி அடிச்சப்ப அம்மா மட்டும்தான் கோவில் வாசல்ல இருந்து எங்களை கல்யாணம் முடிச்சு வச்சு எங்களுக்காக வந்து நின்னாங்க. எங்களுக்காக எவ்வளவோ பண்ணாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்படி ஒண்ணுன்னா எங்களால மட்டும் எப்படியா தாங்க முடியும்? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஐயா, எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் வாழ்ற நாள்ல பண்ணி இருக்காங்க. தர்மம் தலை காக்கும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா செஞ்ச நல்லது அவங்கள நிச்சயமா காப்பாத்தும். அவ கூட இருக்கும்போது கூட அவன் மேல நான் இம்பிட்டு பாசம் வச்சிருக்கறான்னு தெரியலம்மா. ஆனா அவ என்கிட்ட இல்லாம அந்த 24 மணி நேரம் அவன் மேல நான் எம்பிட்டு உயிரை வச்சிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. ஆனா அந்த கிழவிக்கு என்னை விட பிள்ளைங்க தான் முக்கியம்னு இப்பதான் புரியுது. தாயாவும் இருப்பாளா தாரமா இருப்பாளான்னு பார்த்தா தாரத்தை விட தாய்க்கு தான் அதிக மதிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த பிள்ளைங்க இப்ப கூட வந்து நிக்கல அவளுக்காக.
அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயா டாக்டர் வந்திருக்காருயா. ஐயா, என் பொண்டாட்டி எப்படியா இருக்கா? என் வெள்ள தாய் எப்படி இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஐயோ அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயா, போய் சொல்லாதீங்க ஐயா. நான் வந்து 24 மணி நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டிய கண்ணில் கூட பார்க்கலையா. அவளை பார்க்கணும் ஐயா, அவளை நான் பார்க்கணும். என் வெள்ள தாயை நான் பார்க்கணும். இப்போ அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. 5 hours ஆகும் அவங்க கண் முழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள ஐசியூ வார்டில் நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? அப்பயும் ஒருத்தர் மட்டும்தான் போய் பார்க்கணும், எல்லாரும் கும்பலாக போக முடியாது. ஐயா, என் வெள்ள தாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. என்னை போய் சொல்லி ஏமாத்தாதீங்க. ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க. புரியுதா? அது போதியா, அது போதும். எப்பா, இப்பதான்பா எனக்கு போன உசுரே திரும்ப வந்திருக்கு. என் வெள்ளத்தை இல்லைன்னொன்னையும் எனக்கு உயிரே இல்லை. அவளை மட்டும் ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சு, சத்தியமா நான் சொல்றேன், உயிரோட இருக்க மாட்டேன். அவளை உயிர் இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது, என்னால வாழ முடியாது. சரிங்கப்பா, நீங்க இங்க இருங்க, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்கயா? இல்லப்பா, நான் வரும்போது பிள்ளையார் கை கூப்பிட்டு வேண்டிக்கிட்டு வந்தேன், என் வெள்ளத்தாய்க்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. நான் போய் ஒரு 8 சாமியை கும்பிட்டு வந்துடுறேன். இருங்க, ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க ஐயா. ராணி, இவங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வயசான காலத்துல தள்ளாடுற வயசுலயும் இன்னமும் அம்மாவுக்காக எப்படி துடிக்கிறாரு பாத்தியா இவரு. அதாங்க எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. வயசு இருக்க காலத்துல நம்ம பாட்டுக்கு பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளவோ சண்டை போடுறோம், வீம்பு பண்றோம், குடிச்சிட்டு போட்டு அடிக்கிறோம், அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம், அவளோட சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறோம். ஆனா வயசான காலத்துல அவ நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச அந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கையில எல்லாமே போயிடும்ன்றது இவங்களை பார்க்கும்போதுதான் புரியுது. ஆமாங்க, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணுங்க. நிஜமா அதுதான் உண்மை. நான் கூட நினைச்சேன், என்னடா இது, வந்த நாள்லேருந்து நானும் பார்க்குறேன், காலையில் மதியானம் நைட்டுன்னு 3 நேரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, எப்படிதான் இவங்க இப்படி காலத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த சண்டை தான் அவங்களுக்குள்ள உள்ள அன்புன்னு இன்னைக்கு ஐயா துடிக்கும் போது தான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குமே அப்படிதாங்க இருந்துச்சு. அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கெல்லாம் உயிரே இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயம் கூட நமக்கு புரிய வைக்குது, வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழணும், அதெல்லாம் இவங்க நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஆமாங்க, உண்மையாலும் அதுதான் உண்மை. என்ன இது, இந்த புள்ள துணி எடுக்க வரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த புள்ள பாட்டுக்கு அங்க போயிருச்சாமல. என்னாடி, என்ன வளரிக்கிட்டே வரவ? ஏங்க, பையனுக்கு கல்யாண பட்டு எடுக்கணும்னு சொன்னேன்ல, இந்த சின்ன பொண்ணு தான் பெரிய கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, அங்க துணி விலையெல்லாம் கம்மியா இருக்குன்னு, தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. இன்னைக்கு பார்த்தா அவ ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துருக்காளாம்ல கோவிச்சுக்கிட்டு. அதானே, நீ ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்ட, கடைசியில நான் தான் அந்த வேலையை செய்யணும். ஆமா, நான் ஒரு வேலையும் செய்யாம தான் இருக்கேன். பிள்ளைக்கு பட்டெடுக்க போகணும், எல்லாம் பண்ணணும் வைக்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க தானே கடைன்னு போய் உட்காந்துருந்தீங்க. நீங்க இருந்து எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எதுக்கு போய் எல்லாத்தையும் கேட்க போறேன். இப்ப புரிஞ்சுதாடி, புருஷன் இல்லைன்னு வையி, உங்களால எல்லாம் ஒன்னும் கிழிக்க முடியாது. உன் பையனுக்கும் சொல்லி வை, அப்ப இல்லாம உன்னால எல்லாம் ஒரு ஆணிய கூட அசைக்க முடியாதுன்னு. சரி சரி, நம்ம பெத்து வளர்த்தாச்சு, அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும். யாரோ எவரோன்னு மாதிரி இருக்க முடியாதுல்ல. இப்ப வலிக்கு வரீங்களா? இந்த அறிவு முதல்லயே இருந்திருக்கணும். சரி சரிங்க, கல்யாணத்துக்கு பட்டம் எடுக்கணும், எல்லாம் நேரங்காலம் பத்தாம கிடக்குது. பார்த்து ஏதோ பண்ணி விடுங்க. எனக்கு டைம் இல்ல. கெஞ்சினா ஓவராதான் மிஞ்சுவான் இந்த ஆளு. என்னடி முனகுற? ஏங்க, நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்க, பட்டு மட்டும் தானே எடுக்கணும், போயிட்டு வந்துருவோங்க. என்னடி கொணட்டுற? இந்த கொணட்டல் கிணட்டல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா போயிரு. எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் அங்க முனியாண்டிய கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன். முனியாண்டியா? ஆமா, அவன்
அவனுக்கு தெரிஞ்ச கடை எங்கேயோ இருக்குன்னா அதுதான். ஆத்தாடி, இந்த கிறுக்கிய நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவன் ஒரு வில்லங்கம் பிடிச்சவன், அவனை கூட்டிக்கிட்டு துணி கடைக்கு போறாளா? அவன் 10 ரூபாயை 20 ரூபாய்க்கு ஏத்தி விட்டுருவானே. அடியே விளங்காதவள இருந்தா வாரண்டி. ஓஹோ, அப்ப நான் அங்க வரக்கூடாதுன்னு தான் உன் மருமக போய் அங்க உட்காந்துருக்காளா? அதுதான் பாரு, பெத்தவ வீட்டுக்கு புள்ள வரக்கூடாதான், இவ மட்டும் ஆத்தா வீட்டுல போய் உட்காரலாமா? உன் பையன்காரனா அவளுக்கு பூஜா தூக்கிட்டு தெரிஞ்சிருப்பானே. ஆமா அவனும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் ஆக்கிக்க சோறு நல்லா இல்லையா, குழம்பு நல்லா இல்லையா, நீ தாக்கணும்னு கொஞ்சோண்டு உப்பு அதிகமா போச்சு, உப்புன்னு 2 பேரும் ஆட்டம் கட்டுறாங்கடி. இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நீ ஆக்கி போடுறல, அதுதான் வாய் கொழுப்பாயி போச்சு. மொண்டாட்டி மட்டும் என்ன வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவாளாமா? அதுதான் பாரு, நான் ஆக்கிற மாதிரி அவ சமைக்கிற, ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ காலையில டிப்பனு, மதியானம் சோறு, ராத்திரிக்கு டிப்பனுன்னு ஏதோ ஒண்ணு செய்யற. அது என்னமோ பெரிய இது மாதிரி பெருசா இது பேசிக்கிட்டு இருக்கான். அவ வயசுக்கு இதை கூட செய்யலன்னா அப்புறம் வீட்டுல என்ன வெட்டியா முறிக்கிற? சரி என்னன்னு பாப்போம். இங்க வருமா, அவளுக்கு நீ வீட்டு பக்கம் வராம இருக்காத, உனக்கு இந்த வீட்டுல முழு உரிமை இருக்குது. என்ன இழிச்சோயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவளுக்கு பயந்துகிட்டுலாம் வராம இருக்கிறதுக்கு நான்லாம் வருவேன். எவளுக்கும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ வாமா, நீ வா, நம்ம பாத்துப்போம். சின்ன பொண்ணு, ஏமா நேரம் சாப்பிடலாம்ல, இப்படி சாப்பிடாம என்னத்த வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறவ? இல்லம்மா, சும்மாதான், பசியே இல்ல. பசி இல்லைன்னா அப்படியே இருப்பியா? வாமா வந்து சாப்பிடு. என்ன இப்போ? என்னடா இது, இவங்க வந்துட்டாங்க. ஒரு நாளாவது நிம்மதியா அம்மா வீட்டுல இருக்கலாம்னா விடுறாங்களா? உடனே வந்துட்டாங்களா? அப்படி எப்படி வராம இருப்போம், வந்துட்டோம்ல. அடடே மாப்பிள்ள, பேத்தி, வாங்கம்மா வாங்க.